நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே நல்ல மனைவியை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம், நல்ல தாயை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்களை பெற்றெடுத்த தாய்க்கு நீங்கள் ஹாப்பி மதர்ஸ் டே சொல்லணும், உங்கள் மனைவிக்கு சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள், ஆண்களும் சொல்லுங்கள், பெண்களும் சொல்லுங்கள். நீங்கள் எல்லாரும் உங்களை பெற்ற தாய்க்கு, ஆண்டவரே எனக்கு நல்ல தாயை, ஒருவேளை அவர்கள் உங்களோடு கூட இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆண்டவரே எனக்கு நல்ல அம்மாவை நீங்கள் கொடுத்துருக்குறீங்கப்பா, நல்ல தாயை கொடுத்துருக்கீங்க, ஆவிக்குரிய காரியத்தில் வளர்த்துக்கிற நல்ல தாயை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். அவங்கள நீங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே ஆசீர்வதிங்க, என்னுடைய தாயை ஆசீர்வதிங்க, என்னுடைய தகப்பனை ஆசீர்வதிப்பீராக. ஆமென். ஏன் தெரியுமா? சங்கீதக்காரன் சொல்றான், உம்முடைய கண்கள் என் கருவை. ஆமென். உங்க தாய் பார்க்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்க கருவை பார்த்துட்டார்.
அது மாத்திரமில்ல, சங்கீதத்தில் வாசிக்கிறோம், தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவரே அவர் தான். இன்னைக்கு நம்ம யாரை சொல்லுவோம்? டாக்டர் தான் சர்ஜரி பண்ணி எடுத்தார், டாக்டர் தான் பிரசவம் பார்த்தார். ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, என் தாயின் வயிற்றிலிருந்து அவர் தான் என்னை எடுத்தார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? ஒருவேளை இந்த உலக பிரகாரமாக பார்க்கும்போது டாக்டர் எடுத்திருக்கலாம், டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கலாம், நார்மல் டெலிவரி கொண்டு வந்திருக்கலாம். தாயின் வயிற்றிலிருந்து ஒரு குழந்தைய வெளியே கொண்டு வருவது தேவ கரம். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா! நம்மளை தாயின் கருவிலிருந்து வெளியே கொண்டு வந்தது தேவன். ஆமென். நம்முடைய கருவை கண்டது தேவனுடைய கண்கள். ஹல்லேலூயா! இந்த நாளிலும் நம்ம ஒரு சில காரியங்களை இந்த மதர்ஸ் டேக்கு ஸ்பெஷலாக நம்ம தியானிச்சுட்டு நம்ம இந்த முதல் ஆராதனையை முடிக்க போகிறோம். விசேஷமாய் நியாயாதிபதிகள் புஸ்தகத்துக்கு நேராக நம்முடைய வேத பகுதியை திருப்புவோம். இந்த நாளிலே நியாயாதிபதிகள் புஸ்தகம் 5:7 வசனத்தை வாசிக்கும்படியாய் கேட்கிறேன். தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. ஹல்லேலூயா! என் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவமாக இருக்கிறது. தெபோராளை குறித்து நாம் பார்க்கிறோம். தெபோராளினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே 7வது வசனத்திலே பார்க்கிறோம், தெபோராளாகிய நான் தாயாக எழும்பும் அளவும். ஆமென். இன்னைக்கு நம்முடைய தலைப்பு தாயாக எழும்பு. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், இன்றைக்கி உலக ஜனங்களை பொறுத்த வரைக்கும் தாய் அப்படின்னா திருமணம் முடித்து ஒரு வாலிப பிள்ளையாக இருக்கிற மகள், திருமணத்தை முடித்து ஏற்ற நேரத்தில் ஏற்ற துணையோடு திருமணம் முடிந்து பிள்ளைகளை பெற்றெடுப்பவர்கள் தான் தாய். அப்படி என்று இன்னைக்கு உலகச்சார் மத்தியில் அப்படி தான் இல்லையா? இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அதுதான் ப்ரொசீஜர். திருமணம் பண்ணி பிள்ளைகளை பெறுவது, தாய்மை அடைவது, அந்த பிள்ளைகளை வளர்ப்பது, வீட்டு காரியங்களை பார்ப்பது, சரியாய் அந்த பிள்ளைகளை வளர்த்தி சரியான கல்வி முறைகளை கொடுத்து ஒரு நல்ல பெரிய ஆளா ஒரு தாயும் தகப்பனுக்கும் அந்த பொறுப்பு இன்றைக்கு உலகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! அது மாத்திரம் தாய் அல்ல, தாய்மை அல்ல, அது உலகத்தாருக்கு. இன்னைக்கு நமக்கும் திருமணம் நடக்குது, பிள்ளைகளை பெற்றெடுக்கிறோம், வளர்க்கிறோம், அவர்களுக்கு தேவையானதை செய்கிறோம். அதே போலதான் உலக ஜனங்களும் என்ன செய்யறாங்க? ஆண்டவரை அறியாத ஜனங்களும் திருமணங்களை செய்கிறார்கள், பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள், அந்த தாய்மை துவத்தை அடைகிறார்கள், தாய் தகப்பனாய் மாறுகிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு தேவையான சகல காரியங்களையும் அவர்கள் ஏற்பாடு செய்கிறாங்க, படிக்க வைக்கிறாங்க. அவர்களுடைய தேவைகளை எல்லாம் எப்படியாவது கஷ்டப்பட்டு என் பிள்ளைகளை வளர்த்திடணும், என் பிள்ளைகளை நல்ல நிலைமைக்கு மாற்றிடணும்னு சொல்லி ஒவ்வொரு தாய் தகப்பனும் இன்னைக்கு உலக பிரகாரமாகவும் பிரயாசப்படுகிறது உண்டு. ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஹல்லேலூயா சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமாங்க, அப்படிதான் நடக்குது அப்படின்னா ஆமேன் நீங்கள் சொல்லணும். ஹல்லேலூயா! அப்படின்னா இன்னைக்கு உலகத்தாரும் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள், தாய்மை அடைகிறார்கள். ஒரு தாய் தகப்பனாய் பிள்ளைகளுக்கு அவர்கள் காணப்படுகிறார்கள், பிள்ளைகளை வளர்க்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் நம்மை உலகத்திலிருந்து வேறு பிடித்திருக்கிறார், அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். இன்றைக்கு திருமணம் முடிந்து பிள்ளைகளை பெற்று தாய்மை அடைவது ஒரு தாய்மை அல்ல, ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு தாய்மை, ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு அன்னையாய், ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு பெற்றோராய், ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு தாய் தகப்பன் யார் என்று சொன்னால் அவருக்காக எழும்புவது. ஹல்லேலூயா! நீங்கள் அவருக்காக தாயாய் எழும்ப வேண்டும். உங்கள் குடும்பத்திலே முதலாவது எழும்ப வேண்டும், சபையில முதலாவது எழும்ப வேண்டும், சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்கு நீங்கள் தாயாய் எழும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஒரு உலகத்தாரை போல, ஒரு உலக நடவடிக்கைகளை போல, ஒரு வேர்ல்டு திங்ஸை போல அப்படி தாய்மை அடைவது தேவன் எதிர்பார்க்கிற ஒரு தாய்மை அல்ல. அவருக்காக நீங்க எழும்புவதுதான்
உண்மையான தாய்மை. ஹல்லேலூயா. அவருக்காக, ஜனங்களுக்காக, உங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காக ஜெபிக்கவும் பிரயாசப்படவும் சுவிசேஷங்களை சொல்லவும் எழும்புகிற ஒரு தாயை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு தாயாக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இங்க தெபோராளை குறித்து நாம் பார்க்கிறோம். நான் அதிகமா சொல்ல வேண்டியதில்லை. தெபோராளை குறித்து நீங்க வேதத்துல நிறைய படித்திருப்பீங்க, நிறைய பிரசங்கங்களை நீங்க கேட்டிருப்பீங்க, நிறைய பாயிண்ட்ஸ் நீங்க நோட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கு தெபோராளை குறித்து ஒரு இன்ட்ரோடக்ஷனை நான் கொடுக்க விரும்புகிறேன். இந்த தெபோராள் ஒரு சாதாரண பெண் அல்ல, ஒருவருடைய மனைவி. யாருடைய மனைவி? லபித்தோத்தின் மனைவி. சொல்லுங்க பார்க்கலாம். லபித்தோத்தின் மனைவியா இருக்கிறவள் இந்த தெபோராள். இந்த தெபோராள் ஒரு மனைவியா இருக்கிறாள், ஒரு தாயா இருக்கிறாள். அவளுக்கு அநேக குடும்ப பொறுப்புகள் உண்டு, அலுவல்கள் உண்டு. பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், தன்னுடைய குடும்பத்தை கட்ட வேண்டும், தன்னுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும், எல்லா தேவைகளையும் சந்திக்க அவள் ஒரு நல்ல தாயாய், நல்ல மனைவியாய், நல்ல ஒரு பெண்ணாய் அவள் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். ஆமென். இந்த தெபோராள் என்பதற்கு தேனி என்று அர்த்தமாம். என்ன அர்த்தம்? தேனி. இந்த தெபோராள் என்பதற்கு தேனி. இந்த தேனி எப்படிப்பட்ட தேனியா இருக்கும்? சுறுசுறுப்புள்ள தேனியா இருக்கும். அதே போலதான் அவளுடைய பெயருக்கு ஏற்றார் போல இந்த தெபோராள் ஒரு சுறுசுறுப்பாக செயல்படுகிறவளாய் இருந்தாள். அவள் ஒரு கணவனுக்கு மனைவியா இருந்தாலும், பிள்ளைகளுக்கு தாயா இருந்தாலும், கர்த்தருக்காக எழும்புகிற ஒரு தாயாய் அவள் காணப்பட்டாள். அவள் சும்மா இல்லைங்க. வேதாகமத்தில் 7 பெண் தீர்க்கதரிசிகளில அவளும் ஒருத்தியாக இருந்தாள். ஆமென். இன்னைக்கு அநேக நேரங்களில் கணவர்மார்கள் மனைவிகளை உற்சாகப்படுத்த வேண்டும். ஊழியம் செய்வதிலே, எல்லா காரியங்களிலும், குடும்பத்தை நடத்துவதிலே என்ன செய்ய வேண்டும்? உற்சாகப்படுத்துகிற கணவராக இருக்க வேண்டும். தனியாக கேட்டனோ சொல்லுவாங்க, ஒரு புகழ கூட மாட்டுறாங்க, ஒரு சட்னி செஞ்சா பாராட்ட கூட மாட்டுறாங்க, எதையாவது குறை சொல்லிடுறாங்க. காரம் பத்தல, உப்பு பத்தல, புளிப்பா இருக்கு, அதா இருக்கு. எவ்வளவு குறை சொன்னாலும் ஆண்டவர் உங்களை தெபோராக்களாய் பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருவேளை நம்மளை புகழ்ந்தாலும் புகழாட்டாலும் கர்த்தர் உங்களை தாயாய், இந்த தேசத்துக்கு தாயாய், இந்த பட்டணத்துக்கு தாயாய், நீங்க இருக்கிற ஜனங்களுக்கு தாயாய் கர்த்தர் உங்களை பார்க்கிறார். ஆமென். இன்னைக்கு நான் சாதாரண திருமணம் முடிந்து பிள்ளைகளை பெற்ற தாய்மார்களுக்காக நான் பேச வரல. நீங்க எப்படி இருந்தாலும் சரி, பெற்றிருந்தாலும் சரி, இனிமேல் பெற போனாலும் சரி, ஆல்ரெடி பெற்று நீங்க வளர்த்து கொண்டு இருந்தாலும் சரி, இனிமேல் பெற போறேன்னு சொன்னாலும் சரி, நீங்க எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் இந்த நாளிலே உங்களை தாயாக எழுப்ப போதுமானவராக இருக்கிறார். இந்த தெபோராள் சுறுசுறுப்பாக செயல்படுகிற ஒருத்தியாய் காணப்பட்டாள், ஒரு மனைவியாய் காணப்பட்டாள், ஒரு தாயாய் காணப்பட்டாள். அவ வீட்டு காரியத்தை மட்டும் அப்படியே பார்த்துட்டு இருக்கலங்க. பாத்திரம் விளக்கிட்டு, வீட்டை கூட்டிட்டு, மாப்பு போட்டுட்டு, வீட்டு காரியங்களை, கணவரை கவனிச்சுட்டு, பிள்ளைகளை கவனிச்சுட்டு, அதோட தன்னுடைய சர்க்கிளை முடிஞ்சுக்கல. அவள் நியாயாதிபதியாய் வந்து அமர்ந்தாள். தேசத்துக்காய் நியாயாதிபதியாய் வந்து அமர்ந்தாள். ஜனங்களுக்காய் பரிந்து பேசுகிற ஒரு தாயாய் அமர்ந்தாள். இன்னைக்கு நம்ம தாய்மார்களாக இருக்கிறோம், மனைவிமார்களாக இருக்கிறோம், கணவர்மார்களாக இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம தேசத்துக்காய் தகப்பனாய், தாயாய் நாம் எழும்புகிறோமா? நம்முடைய உறவினர்கள், ஒருவேளை ரட்சிக்கப்படாத உறவினர்கள் இருக்கலாம், அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசுகிறோமா? இந்த தெபோராள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தாயாய் இருந்தாள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போய், ஆண்டவரை விட்டு தூரம் போய், ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய் இருந்த சூழ்நிலைகளிலே அவர்களுக்காக தேவனோடு பரிந்து பேசி, தேவனோடு ஜெபித்து, அவர்களை திரும்பவும் கர்த்தருக்குள்ளாக கட்டி எழுப்புகிற ஒரு தாயாக இருந்தால், இன்னைக்கு நீங்களும் நானும் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காய் ஜெபிக்கவும், சுவிசேஷத்தை அறிவிக்கவும், அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டி எழுப்புகிற ஒரு தாய்மார்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே தேவன் உங்களையும் என்னையும் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் குடும்பத்துக்கு தாயா இருந்தா போதாது, இந்த தேசத்துக்கு தாயா இருக்கணும், இந்த திருப்பூர் பட்டணத்துக்கு தாயா இருக்கணும், இந்த திருப்பூர் பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு பரிந்து பேசுகிற, ஊழியம் செய்கிற, சுவிசேஷத்தை அறிவிக்கிற, கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்று என்னோடு கூட இருக்கிற சகோதரிகளுக்கு, என்னோடு உடன் இருக்கிற சகோதரிகளுக்கு, அக்கம் பக்கத்தில் இருக்கிற அயலகத்தாருக்கு ஆண்டவரை பற்றி வார்த்தைகளை சொல்லுகிற ஒரு தாயாய் நான் காணப்பட வேண்டும். இந்த மதர்ஸ் டேல அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு
இந்த நாளில நீங்க ஒப்பு கொடுக்க போறீங்க. இந்த செய்தியின் முடிவுல நீங்க ஒப்பு கொடுக்க போறீங்க. இந்த தெபோரால் சுறுசுறுப்பாக செயல்பட்டாள். ஆமென். அவள் லபித்தோத்தின் மனைவியா இருந்தா, ஆனா கர்த்தருக்காக அவள் என்ன செய்கிறார்? எழும்பினவளாய் இருந்தாள். எல்லா யுத்தங்களும் முடிந்து, இதுக்கு முன்பாக இருக்கிற அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா யுத்தங்களும் முடிந்து எல்லா வெற்றிகளையும் கண்டு அவள் ஒரு பாடலை பாடுகிறாங்க. யாரு பாடுறா? தெபோராலும் பாராக்கும் 5ஆம் அதிகாரத்தில் பாடுகிற பொழுதுதான் தெபோராள் அங்கே அந்த வசனத்திலே பார்க்கிறோம். தெபோராளாகிய நான் தாயாக எழும்பும் அளவும். நீங்க சொல்லுங்க, நான் தாயாக எழும்பும் அளவும். ஆமென். பேருக்கு மனைவியா மகளா அம்மாவா இருக்கிறது பெருசல்ல, நீங்க தாயாக எழும்ப வேண்டும். ஆமென். முதலாவது உங்க குடும்பத்திலே நீங்கள் தாயாக எழும்ப வேண்டும். சபையில நீங்க தாயாய் எழும்ப வேண்டும். நீங்கள் இருக்கிற பட்டணத்திலே, நீங்கள் இருக்கிற ஏரியாக்களிலே நீங்கள் ஜனங்களுக்காய் தாயாய் எழும்ப வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த தெபோராள் சும்மா இல்லைங்க, தான் வீட்டு பிரச்சனையும் கவனிச்சுட்டு, வீட்டு பிரச்சனைக்காகவும் ஜெபம் பண்ணிட்டு, வீட்டு பிரச்சனையும் சரிப்படுத்திட்டு, தன்னுடைய குடும்பத்தையும் கவனிச்சுட்டு வந்து உட்கார்ந்துருவா. எங்க தெரியுமா அவ எங்க குடியிருந்தா தெரியுமா? ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவுல பேரிச்சமரங்களின் நடுவிலே அவள் குடியிருந்தாள். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் ஜனங்கள் அவளிடத்துல விசாரிக்க தங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு வந்தாங்க. யாரிடத்துல? கணவர்மார்கள் பிஸி, அவங்க வேலை வேலைன்ட்டு இருப்பாங்க. இன்னைக்கு மனைவிமார்களும் தாய்மார்களும் இன்னைக்கு வேலை செய்கிறாங்க. கர்த்தர் அப்படியா உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திருக்கிறார். நீங்களும் நீங்கள் மட்டும் இல்லை, நாங்களும் சம்பாதிப்போம். நீங்கள் மட்டும் ரன் பண்ண முடியாது, நாங்களும் ரன் பண்ணுவோம். கணவருக்கு தோள் கொடுக்கிற மனைவிமார்களாய் தாய்மார்களாய் கர்த்தர் இந்த நாளிலே மாற்றி இருக்கிறார். ஆமென். அன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. கணவர்மார்கள் தான் என்ன செய்வாங்க? குடும்பத்தை காப்பாற்றுவாங்க, வேலைக்கு போவாங்க இல்லையா? நம்மளுடைய ப்ரீவியஸ் ஜெனரேஷன் எல்லாம் பார்த்தா அப்படிதான். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. நீங்களும் 50,000 சம்பாரிச்சிங்கன்னா நாங்களும் 50,000 சம்பாதிப்போம். நீங்களும் 10,000 சம்பாரிச்சிங்கன்னா நாங்களும் 10,000 சம்பாதிப்போம். ஈக்குவலாக கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அப்போ அவங்களும் ஊழியம் செய்கிறாங்கன்னா நம்மளும் ஊழியம் செய்யணும். அவங்களும் ஓடுறாங்களா, நம்மளும் ஓடணும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற பெண்களை பார்த்துருக்கீங்களா? நானும் வேலை செய்கிறேன், உங்களை மாதிரியே நானும் வீட்டுக்கு சம்பாதித்து கொடுக்குறேன். அதனால் வீட்டு வேலையும் பாதி பாதியாக என்ன செய்வோம்? பிரிச்சுக்குவோம். நீங்கள் ஒரு நாள் பாத்திரம் கழுவுங்க, நான் ஒரு நாள் பாத்திரம் கழுவுறேன். நீங்கள் ஒரு நாள் காஃபி போடுங்க, நான் ஒரு நாள் காஃபி போடுறேன். நீங்கள் ஒரு நாள் வீட்டை கூட்டுங்க, நான் ஒரு நாள் வீட்டை கூட்டுறேன். நீங்கள் ஒரு நாள் ஒரு வாரம் வாஷ் பண்ணி போடுங்க, நான் வாரம். என்ன அப்படி பார்க்குறீங்க? நமக்குள்ளெல்லாம் அப்படி கிடையாது. இன்றைக்கி அப்படி போய் கொண்டு இருக்கிறது. ஆமென். உலகத்தில் அப்படி தான். கணவன் மனைவி 2 பேர் வேலை பார்க்குற குடும்பங்களில் வீட்டு வேலை சரிபாதியாக போயிட்டுருக்குது. ஆமென். கடந்த நாட்கள் ஏதோ ஒரு காரியம் பார்த்தேன். என் கணவர் தான் எப்போவுமே டெய்லியும் காலையில் காஃபி போட்டு கொண்டு வருவார். எப்படிப்பட்ட ஒரு மனைவி பார்த்தீங்களா? கொடுத்து வச்ச மனைவி. ஆமென். ஹல்லேலூயா. அது தேவன் எதிர்பார்க்கறதில்ல. நாம தான் காஃபி போடுறது யார் வேலை? நம்மளோட வேலை. ஆமென். நாம தான் காஃபி போட்டு கொடுக்கணும். ஆமென். இன்றைக்கி சொல்கிறாங்க, டிவியில் மீடியாக்கள்லாம் சொல்கிறாங்க, எப்போவுமே காலையில் எந்திரிச்சு என் கணவர் எனக்கு காஃபி கொடுத்தா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் கொடுக்கலன்னா அந்த நாள் முழுவதும் அவ்வளோதான், பிரச்சனை தான். ஹல்லேலூயா. அப்படியெல்லாம் இன்றைக்கி பேட்டி கொடுக்குறாங்க. ஆமென். அப்படிப்பட்டவர்களாய் அல்ல, தாயாக, தேசத்துக்கு தாயாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஆமென். இவள் சமுதாயத்துக்கு நன்மை செய்கிறவளாய் இருந்தாள். வீட்டுக்கு மாத்திரமல்ல, சமுதாயத்துக்கு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஒவ்வொரு பிரச்சனையோடு வந்தாங்க. இன்னைக்கு உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள், பெண்கள்மார்கள் அநேக பிரச்சனைகளை உங்களிடத்துல கொண்டு வராங்க. எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கங்க, என் பிரச்சனை மாறணும், என் கணவர் மாறணும், என் பிள்ளை மாறணும், வாலிப பிள்ளையா இருந்தா என் பிள்ளை, என் மகன் இப்படி இருக்கிறான், என் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இவ்வளோ கடன் பாரங்கள் இருக்குன்னு எத்தனை பெண்கள் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. வேலை செய்கிற ஸ்தலங்களில் அந்த பெண்களுக்காக நம்ம ஜெபித்து இருக்கிறோமா? ஜெபிக்கிற தாயாக இனிமேல நீங்க எழும்ப போறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிறைய பேருக்கு தாயாக எழும்ப ஆசையே இல்லை போல். இந்த ஜெனரேஷனெல்லாம் அப்படி தான் இருக்குது. ஏன் போட்டு தாயாக மாறிட்டு பிள்ளைங்களை பெற்றுட்டு, இன்றைக்கி ஜெனரேஷனெல்லாம் ரொம்ப ட்ரெண்டாக மாறிட்டாங்க. பிள்ளைங்களை பெற்றாதானே இந்த வேலையெல்லாம் செய்யணும். பிள்ளைங்களை பெறுவதையே வேண்டாம், கஷ்டம்னு நினைக்கிற ஒரு ஜெனரேஷனுக்குள்ளாக நம்ம இருக்கிறோம், ஒரு சந்ததிகளுக்குள்ளாக நாம் இருக்கிறோம். பிள்ளைகளை வளர்த்தா தானே அதுக்கு செலவு பண்ணணும், அதுக்கு படிக்க வைக்கணும், கெட் டுகெதராகவே இருந்துக்கலாம் அப்படின்னு போய்கொண்டு தான் இன்றைக்கு உலகம் காணப்படுகிறது. ஆமென். அதன் மத்தியில் இன்னைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் தாயாக எழும்ப பண்ண போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம்ங்க. ஹல்லேலூயா.
கர்த்தருக்காக தாயா எழும்புவது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். தேவனுக்காக வைராக்கியமா எழும்புவது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். இந்த தெபோரால் அப்படிப்பட்ட குணங்களை கொண்டிருந்தால் 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்தா. ஆமென். நான் சொல்றேன் பாருங்க, உங்க குடும்பத்துல உங்க தேசத்துல நீங்க எழும்பல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அந்த கிராமங்கள் பாழாய் கிடக்கும். தெபோரால் எழும்புற வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் பாழாய் கிடந்தாங்க. தெபோரால் எழும்புற வரைக்கும் குடும்பம் பாழாய் இருந்துச்சு, அந்த கிராமம் பாழாய் இருந்துச்சு. அந்த ஜனங்கள் அந்த கிராமத்தை விட்டே போலான்னு நினைச்சாங்க. தெபோரால் எழும்புனா பாருங்க, எல்லா ஜனங்களையும் கர்த்தருக்குள்ளாக இழுத்து கொண்டு வந்து அந்த கிராமத்திலே குடியேற்ற வைத்தார். அதான் நாங்க பார்க்கிறோம். தெபோரால் எழும்பும் அளவோ பாழாய் போயிற்று. இன்னைக்கு உங்க குடும்பத்திலையும் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நீங்கள் தாயாக தகப்பனாக எழும்பாட்டினா நிச்சயமா அந்த நாட்கள் பாழாய் தான் கிடக்கும். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் எழும்ப வேண்டும், உங்க குடும்பத்துக்காக எழும்ப வேண்டும், உங்க சகோதர சகோதரிகளுக்காக நீங்க எழும்ப வேண்டும். நீங்க சுற்றி இருக்கிற பகுதிகளில் நீங்கள் தாயாக எழும்பும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இந்த பட்டணத்தில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. நீங்க யோசிக்கிறீங்க, என் பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கிறது, என் பிரச்சனையை சமாளிக்கவே 24 மணி நேரம் பத்த மாட்டேது. ஆண்கள் யோசிக்கிறாங்க, குடும்பத்தை சமாளிக்கிறதே பெரிய பிரச்சனையா இருக்கிறது. ஹல்லேலூயா. தாயாக எழும்புகிற ஒரு கிருபையை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் எங்களுக்கும் தருவாராக. தகப்பனாக எழும்புகிற ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஹல்லேலூயா. அப்ப இந்த தெபோரால் தாயாக எழும்பினாள். ஆமென். தெபோரா தாயா எழும்பிட்டா. இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக ஒரு கொஸ்டின் மார்க்கை நான் வைக்க விரும்புகிறேன். நான் தாயாக எப்படி எழும்ப வேண்டும்? நான் தாயாக எழும்ப என்ன செய்ய வேண்டும்? நான் எப்படி தாயாக எழும்ப வேண்டும்? அதற்கு என்ன குவாலிட்டிஸ், என்ன ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார்? நான் தாயாக எழும்ப வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? எப்படிப்பட்ட தாயாக நான் எழும்ப வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை மாத்திரம் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, நான் தாயாக எழும்ப வேண்டுமானால் நீதிமொழிகள் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 15வது வசனத்திற்கு நேராக உங்க வேத பகுதியை திருப்பும்படியாய் கேட்கிறேன். நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 15வது வசனம். யாரு தெரிந்த வசனம்? இருட்டோடே எழுந்து போதும். ஆமென். ஹல்லேலூயா. நான் தாயாக எழும்ப வேண்டுமானால், நான் எப்படிப்பட்ட தாயாக மாற வேண்டும் என்று சொல்லி எழும்ப வேண்டுமானால் இருட்டோடே நான் எழுகிறவளாய் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பெண்கள் இருட்டோடு எழும்புகிறாங்க நம்மை சுற்றி? ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் அநேக இன்னைக்கு நம்ம பெண்கள் மாதிரி உட்காந்துருக்கோம். இன்னைக்கு ஸ்ட்ரென்த்தே இந்த பக்கம் தான் ஜாஸ்தி. ஹல்லேலூயா. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இருட்டோடே, ஒரு தாய் தகப்பன் இருட்டோடே எழும்புகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகளிலே குணசாலியான ஸ்திரீயை பற்றி அங்கே அந்த 31 வசனங்களும், கடைசி நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் முழுவதும் பெண்களுக்காக பல முறை நம்ம வாசிச்சிருக்கலாம். அந்த வேத பகுதியை பல முறை தியானிச்சிருக்கலாம். ஒவ்வொரு முறையும் தியானிக்கும் போது கர்த்தர் புதிய வெளிப்பாடுகளை தருவார். அப்போ முதலாவது, நான் எப்படிப்பட்ட தாயாக எழும்ப வேண்டும் என்று சொன்னால் இருட்டோட எழும்புகிற தாயாக நான் மாற வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏர்லி மார்னிங் 6 மணிக்கு எந்திருக்கிற தாயாக இல்லை, இருட்டோடே. யோவான் சுவிசேஷம் கடைசி அதிகாரத்தில் ஆண்டவர் கல்லறையில் அடக்கம் பண்ணினதுக்கு பிற்பாடு மரியாள் என்ன செய்கிறாள்? அதிக இருட்டோட எழுகிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அதிக இருட்டு. அப்படின்னா அதிக இருட்டுன்னா சொல்லுங்க, எத்தனை மணின்னு சொல்லுங்க. நீங்கள் உங்கள் கணக்குப்படி சொல்லுங்க, எத்தனை மணிக்கு எந்திரிக்கலாம்? இன்றைக்கி நம்ம டிசைட் சோத்திரம் இதெல்லாம் ரொம்ப ஓவர். அப்பா நம்ம மேலே இறக்கமே கிடையாது, நம்ம மேலே பரிதாபமே கிடையாது. 24 மணி நேரமும் நம்மளுக்கு ஒர்க்கு கொடுத்துருவாங்க போல். சோத்திரம். எத்தனை மணிக்கு எந்திரிக்கலாம் சொல்லுங்கள். பெண்கள் நீங்கள் சொல்ல போகிறீங்க, இன்னையிலேருந்து ஃபாலோ பண்ணுறதுக்காக தான் கேட்குறேன். 4 மணிக்கு. நான் 9th படிக்கும்போது, 9th படித்த அபிஷேகம் பெற்றாச்சு, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. அந்த வாலிப பருவத்திலே சில ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ளாய் கர்த்தர் நடத்தினார், கற்றுக் கொடுத்தார். 9th படிக்க கரெக்டாக 9th வரும் பொழுது 4 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கர்த்தர் 4 மணிக்கு எழுந்து ஜெபிக்க உதவி செய்கிறார். அந்த பழக்கம் மாறவே இல்லை. அப்போல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது அலாரம் வைத்து எழும்புவேன். கரெக்டாக அந்த 9th ஸ்டார்ட் பண்ணும் பொழுது
அதிகாலையில் 4 மணிக்கு. அப்பா அம்மாக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குன்னு, பாப்பா எந்திரிச்சிட்டா, அப்போ பாப்பா தானே வீட்டில் கூப்பிடுவாங்க, ஸ்டெல்லா எந்திரிச்சிட்டா, 4 மணிக்கு எந்திரிக்கிறா, நீ படிக்கிற பிள்ளை. அப்படி இன்றைக்கி வாலிப பிள்ளைங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க 4 மணிக்கே நீங்கள் இப்போ இருந்தே எந்திரிச்சிட்டிங்கன்னா பின்னாடி நீங்கள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இன்றைக்கி தாய்மார்கள், மனைவிமார்கள் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? நாளையிலேருந்து 4 மணிக்கு எந்திரிக்க போகிறோம். இன்றைக்கி முடிச்சிட்டோம், 4 மணி போயிடுச்சு. எவ்வளவு சோர்வு இருந்தாலும், எவ்வளவு பலவீனம் இருந்தாலும், எவ்வளவு சுகவீனங்கள் இருந்தாலும், அதிக இருட்டோட ஒரு தாயானவள் எழும்ப வேண்டும். அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இரவிலே அவள் வினக்கு. அப்போ நம்ம முழிச்சிட்டே இருக்கணுமோ? பெட்டர் மாஸ் அந்த நைட்டு லைட் மாதிரி அப்படி அல்ல. ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம், நம்ம தூங்கினாலும் நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தை ஆண்டவரை துதிச்சு கொண்டே அடுத்த நாள் நம்ம பிள்ளைங்களுக்கு நைட்டு படுக்கும்போதே நமக்கு ஒரு கவலை வந்துடும். அடுத்த நாள் என்ன? இது பெரிய பிரச்சனை. சமைக்கிறதுக்கு ஒரு இன்றைக்கி உலகத்தில் பாத்திரம் கழுவுறதுக்கு மிஷின் கொண்டு வந்துட்டாங்க, சீக்கிரத்தில் வந்துடும். இது ஒரு பெரிய பிரச்சனை. ஒவ்வொரு நேரமும் என்ன சமைக்கிறது? பாஸ்டர் கேட்பாங்க, இன்றைக்கி என்னம்மா? இதுதான்ப்பா இன்றைக்கி பெரிய பிரச்சனை. தேங்காய் சட்னியே வச்சா தேங்காய் சட்னியே வைக்கிறியே அப்படின்வாங்க. வேறு சட்னியை மாற்றுமா? அவங்களுக்கு போர் அடிச்சிடும். எத்தனை தடவை தான் நம்ம வெங்காய சட்னியை செய்கிறது, தேங்காய் சட்னியை செய்கிறது, புளி சட்னியை செய்கிறது? ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஷெட்யூல் போடணும் போல். ஒரு நாள் கடலை சட்னி, ஒரு நாள் கொத்தமல்லி சட்னி. ஆமென். இன்னைக்கு கணவர்மார்களை தான் கேட்கணும், டெய்லி தேங்காய் சட்னி சாப்பிட்றாங்களா இல்லை விதவிதமாக சாப்பிட்றாங்களான்னு. ஆமென். சோம்பலாய் இருக்கிறவளாய் அல்ல, சோம்பலின் தாயாய் அல்ல, தூங்கி கிடக்கிற தாயாய் அல்ல, பலவீனப்பட்டவளாய் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், அதிக இருட்டோட எழும்புகிற தாயாய் நான் மாற வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தூங்கி விழுகிறவளாய் அல்ல, நிர்விசாரத்துக்கு இடம் கொடுக்கிறவர்களாய் அல்ல. சரி 5 மணிக்கு எந்திரிச்சிருக்கலாம், 6 மணிக்கு எந்திரிச்சுக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம், அப்புறம் இந்த வேலையை செஞ்சுக்கலாம், அப்படி அல்ல. தெபோராள் தேனியை போல அவள் சுறுசுறுப்பாய் செயல்பட்டாள். இன்னைக்கு நீங்களும் நானும் தேனியை போல சுறுசுறுப்பாய் காணப்பட வேண்டும். ஆமென். பலவீனம் இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய பலவீனத்தை மாற்றுவார். பலவீனமான பாண்டம் தான், வேலை செய்ய முடியலதான், எழுந்திருக்க முடியலதான், டயர்டு தான், சோர்வு தான், எல்லா வேலையும் நம்ம மேலேயே திணிக்கிறாங்க தான். ஆனாலும் அதன் மத்தியில, தன்னுடைய வீட்டு அலுவலகத்தின் மத்தியிலும், தன்னுடைய வீட்டு வேலை காரியத்தின் நிமித்திலும் தெபோராள் என்ன தெரியுமா? தாயாக அவள் எழும்புகிறத நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் அதிக இருட்டோட எழும்புகிற ஒரு தாயாய் நாம் காணப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப நம்ம முதலாவது அதிக இருட்டோட எழும்பணும்னா விழிக்கணும். ஆமென். நியாயாதிபதிகளை பார்க்கிறோம், விழி விழி. ஆமென். நம்முடைய பெண்கள் ஐக்கியத்துக்கு பேரே தெபோராள் தான். ஆமென். தெபோராள் ஐக்கியம். ஹல்லேலூயா. விழி விழி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விழி. தூங்கிடாதீங்க, விழிங்க. அதிகாலையில் விழிக்கணும். கணவர்மார்களுக்கும் தான். உங்கள் குடும்பத்தை சரியாக நடத்தணும்னா நீங்கள் அதிகாலையில் எழுந்து ஜெபிச்சாதான் உங்கள் மகன்க உங்களை பார்த்து ஜெபம் பண்ணுவாங்க, உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்த்து ஜெபம் பண்ணுவாங்க. நீங்கள் தாயும் தகப்பனும் அதிகாலையில் எழுந்தாதான் அவங்க நீங்கள் முழங்கால் போடுறத பார்த்தாதான் அவங்களுக்கு அந்த பழக்கம் வரும். நீங்கள் வேதத்தை எடுத்து வாசித்தாதான் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் அதை அதே போல வேதத்தை எடுத்து வாசிப்பார்கள். அப்படி இங்கே வேதம் சொல்லுகிறது, விழித்திருக்கிற ஒரு தாயாய், அதிக இருட்டோட எழும்புகிற ஒரு தாயாய். விடிஞ்சதுக்கு அப்புறம் எந்திருக்கிற தாயா இருந்தானா குடும்பம் நாசமாக போயிடும். குடும்பம் உருப்படாது. நான் சொல்கிறேன், இன்னைக்கு தேவ சந்நிதியிலேருந்து சொல்கிறேன். நீங்கள் ஒருவேளை ஜெபக்குறைவு ஒருவேளை உங்களிடத்துல இருந்தால், ஒருவேளை அதிகாலையில் இருட்டோடு எழும்பாத மனைவிமார்களாய் தாய்மார்களாய் இருந்தீங்கன்னா பிரச்சனையை நீங்களே சமாளிச்சுக்கோங்க. ஆண்டரை விட்டுருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, சீஷர்களை பார்த்து, சிலுவையில் அடிக்கப்படுற தருவாய்க்கு போகும் முன்பாக 1 மணி நேரமாவது நீங்கள், ஆமாம், நீங்கள் விழுத்திருந்து ஜெபிச்சுட்டு பிரச்சனைனா சொல்லுங்க, அதுக்கு கண்டிப்பாக ஆண்டவர் சொல்யூஷன் வச்சிருப்பார். ஜெபிக்காம வந்து குடும்பத்தில் மனைவி பிரச்சனை, கணவர் பிரச்சனை, பிள்ளைங்க பிரச்சனைன்னு சொல்லவே கூடாது. ஹல்லேலூயா. அதிக இருட்டோட எழும்புகிற தாயாய், விழித்திருக்கிற தாயாய் நம் தெபோராளை போல காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இருட்டோட அந்த மகதலேனா மரியாள் நம்ம பார்த்தோம், அதிக இருட்டோடே எழும்பி எங்க போறா? யாரை பார்க்க போறா?
இயேசுவை பார்க்க போறா. இன்னைக்கு அதிக இருட்டோட எழுந்து இன்னைக்கு உலக பிரகாரமான ஜனங்கள் இருட்டோட எழுந்து என்ன செய்யறாங்கன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. நாம அப்படி கிடையாது. இயேசுவை பார்க்கும்படியாய் அதிக இருட்டோட எழும்புகிற தாயாய் நாம் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப முதலாவது அதிக இருட்டோட எழும்புகிற தாயாய் மாற வேண்டும். இரண்டாவது, நான் தாயாக எழும்ப வேண்டும் என்று சொன்னால் போதிக்கிற தாயாய் நான் காணப்பட வேண்டும். இரண்டாவது எப்படிப்பட்ட தாயாய் காணப்பட வேண்டும்? போதிக்கிற தாயாய். நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம், தகப்பன் புத்திய கேள், தாயின் போதகத்தை. ஹல்லேலூயா. தகப்பன்மார் புத்திய பிள்ளைகள் என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். நீங்க எவ்வளவு வயது பெரியவர்களாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆனவர்களாக இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளையாக இருந்தாலும் சரி, நீங்க திருமணமாய் ஒரு குடும்பத்தோடு இருந்தாலும் சரி, நீங்க என்ன செய்யணும்? உங்க பெற்ற தாய் தகப்பனுடைய புத்திய கேட்கணும். போதகத்தை தள்ளக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. ஆமென். நீங்க திருமணமாகி உங்களுக்கு 40 35 வயசு ஆனாலும் கண்டிப்பா உங்க தாய்மார்களுக்கு எப்படி 70 வயசு 75 60 வயசு இருக்கும். அவர்களுடைய போதகத்தை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? தள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. அதுதான் வேதகம் சொல்லுகிறது. தாயின் போதகத்தை என்ன செய்யக்கூடாது? தள்ளாதே. அப்ப ஒரு தாயாக எழும்ப வேண்டும் என்று சொன்னால் இரண்டாவது ஒரு குவாலிட்டி, இரண்டாவது ஒரு நற்பண்பு என்ன காணப்பட வேண்டும் என்று சொன்னால் அவள் போதிக்கிறவளாய் இருக்க வேண்டும். வசனத்தை போதிக்கிறவளாய் இருக்க வேண்டும். வசனத்தை எடுத்து சொல்லுகிறவளாய் இருக்க வேண்டும். நல்ல ஆலோசனையை குடும்பத்திலே கொடுக்கிற ஒரு தாயாய், ஒரு மனைவியாய் காணப்பட வேண்டும். ஒரு பிரச்சனைன்னு ஒன்று குடும்பத்தில் வந்துருச்சுன்னா அதை எழும்பி நின்று ஒரு தாயாய் நின்று, ஒரு மனைவியாய் நின்று, தெபோராளாய் நின்று நீங்க என்ன செய்யணும்? ஆலோசனை கொடுக்க வேண்டும், போதிக்கணும். எப்படி ஆலோசனை? நம்ம இஷ்டப்படி எல்லாம் ஆலோசனை கொடுத்தா அங்கே வேலையே நடக்காது. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து ஆலோசனையை பெற்று என் குடும்பத்துக்கு நான் போதிக்கிற தாயாய் எழும்ப வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு, அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்று அவர்களுக்கு போதிக்கிற தாயாய் நான் இருக்கிற இடத்துல எழும்ப வேண்டும். அப்படின்னா போதிக்கிற தாயாய் நான் எழும்ப வேண்டும். நன்மையான காரியங்களை போதிக்கிற தாயாய் இருக்க வேண்டும். சுயநலமான காரியங்களை அல்ல, எனக்கு ஃபேவரா அல்ல, என் குடும்பத்துக்கு என் தாய் தகப்பனுக்கு ஃபேவரான காரியங்களை என் கணவருக்கு என் பிள்ளைகளுக்கு போதிக்கிற தாயாய் அல்ல. கர்த்தர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார், கர்த்தர் என் குடும்பத்தை எப்படி நடத்த சித்தம் உள்ளவராய் இருக்கிறார், என் பிள்ளைகளுக்கு என் கணவருக்கு என் குடும்பத்துக்கு கர்த்தர் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை பெற்றுக்கொண்டு குடும்பத்துக்கும் நம்ம இருக்கிற சமுதாயத்துக்கும் போதிக்கிற ஒரு தீர்க்கதரிசியான தாயாக எழும்ப வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் தீர்க்க தரிசனம் சொல்லணும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை தெபோரலா வச்சிருக்கிறார். நீங்க இருக்கிற பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரிடத்துல வார்த்தையை கேட்டு நீங்க தான் தீர்க்க தரிசனமா சொல்லணும். தாயாக எழும்ப வேண்டும். உங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனையா, சரிக்கு சண்டை போடாம, வாக்குவாதம் பண்ணாம, கணவன் மனைவியோடு மனைவி கணவரோடு வாக்குவாதம் பண்ணாம, பிள்ளைங்க முன்னாடி சண்டை போடாம. ரொம்ப கேவலம் எது தெரியுங்களா? பிள்ளைங்க முன்னாடி சண்டை போடுறது. அது வயது முதிர்ந்த பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, வயது குறைந்த பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. பிள்ளைகள் முன்பாக சண்டை போடுறது ஒரு பெரிய அவமானம். நாளைக்கு நம்ம பிள்ளைங்களை பைபிள் படிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக படிக்க மாட்டாங்க. அப்போ குடும்பத்துக்கு, நம்ம இருக்கிற பகுதிக்கு, நம்முடைய சமுதாயத்துக்கு, நம்முடைய பட்டணத்துக்கு போதிக்கிற ஒரு தாயாக நாம் எழும்ப வேண்டும். ஆமென். நன்மையான காரியங்களை போதிக்கிறவளாய் நாம் காணப்பட வேண்டும். மத்தேயுல பார்த்தீங்கன்னா ஏரோதியாள் ஒரு கெட்ட போதகத்தை பிள்ளைக்கு போதிக்கிற அங்கே ஒரு தாயை நம்ம பார்க்க முடியும். வாசிக்கலாமா? மத்தேயு புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல ஏரோதியாள் தன்னுடைய பிள்ளைக்கு என்ன போதிக்கிறா தெரியுமா? வாசிங்களே அந்த வசனத்தை. தாயினால் ஏவப்பட்டபடியே யோவான் ஸ்நானனுடைய தலையை இங்கே ஒரு தாளத்திலே எனக்கு தாரும் என்று கேட்டார். அந்த தாய் என்ன சொல்றா? ராஜாவின் இடத்துல போய் யோவான் ஸ்நானனுடைய தலை ஒரு தாளத்துல வாங்கிட்டு வா. அவ எப்படி சொல்றா? அந்த குழந்தையா சொல்லல, அந்த பிள்ளையா சொல்லல, தன் தாயின் ஏவப்பட்டபடியினால். அப்படின்னா தாய்மார்கள் கவனமாக இருக்க வேண்டும். சரியான காரியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். கோல் சொல்லுகிற காரியங்களை, குறை சொல்லுகிற காரியங்களை, குற்றப்படுத்துகிற காரியங்களை, பிள்ளைகளிடத்துல தவறான காரியங்களை ஒரு நாள் போதிக்கக்கூடாது. அப்படி போதிச்சோன்னா நிச்சயமாக அவங்க அதில் தான் வளருவாங்க. ஒரு மரியாதை வராது, ஒரு பயம் வராது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வராது. இந்த தாய் ஏரோதியாள் தன்னுடைய மகளுக்கு தவறான காரியங்களை அவள் போதித்தாள்.
யோவான் மிகப்பெரிய தீர்க்கதரிசி, கர்த்தருக்காக வழியை ஆயத்தம் பண்ணின ஒரு தேவ மனுஷன். அவன் தலையை வாங்கிட்டு வா ஒரு தாளந்துல. ஹல்லேலூயா. இப்படி ஏவப்பட்டு தவறாய் போதிக்கிற தாய்மார்களாக இருக்கக்கூடாது, மனைவிமார்களாக இருக்கக்கூடாது. குடும்பத்துக்கு சரியாய் போதிக்கிற தாய்மார்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு சரியாய் சபையை குறித்து, கர்த்தரை குறித்து, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து, கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவருக்காக வைராக்கியமா எழும்புகிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்க பிள்ளைகள் எழும்புவாங்க. சபை என்பது என்ன, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது என்ன, கர்த்தருக்காக கொடுப்பது என்ன. நீங்க கொடுத்த நிச்சயமா பிள்ளைங்க ஊழியத்தை தாங்குவாங்க. நீங்க ஊழியத்தை தாங்குகிறவர்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்க சந்ததியும் கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குகிற சந்ததியாய், ஊழியம் செய்கிற சந்ததியாய் நிச்சயமாக காணப்படுவாங்க. அப்படி போதிக்கிற ஒரு தாயாக எழும்ப வேண்டும். அப்படிப்பட்ட அனுபவம் இன்றைக்கு உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் காணப்பட வேண்டும். ஆமென். மூன்றாவது எப்படிப்பட்ட தாயாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தன் இருதயத்திலே வைத்து வைக்கிற தாயாய். ஆமென். யாரை சொல்லலாம்? மரியாள். ஆமென். இந்த மரியாள் எல்லா சங்கதிகளையும் எல்லா காரியங்களிலும் 2 இடத்துல நம்ம பார்க்கிறோம். லூக்கா 2:51, லூக்கா 2:19 பார்க்கிறோம். இந்த சங்கதிகளை எல்லாம் அவள் தன் இருதயத்திலே வைத்து வைத்தாள். இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், இந்த சங்கதிகளை எல்லாம் தன்னுடைய இருதயத்திலே வைத்து அவள் சிந்தித்து கொண்டு இருந்தாள். சொல்லுங்க பார்க்கலாம், சிந்தித்து கொண்டு இருந்தாள். அவ பிரச்சனையை யார்கிட்டையும் போய் சொல்லலைங்க. அவ வயிற்றுல பரிசுத்த ஆவியானவர் இயேசு அங்க உற்பத்தி ஆயிட்டாரு. இதை எப்படி சமாளிக்க போறோம்? இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போறோம்? இந்த குடும்ப சூழ்நிலைகளை எப்படி சமாளிக்க போறோம்? என் வேலை ஸ்தலங்களில் இந்த பிரச்சனையை நான் எப்படி சமாளிக்கிறது? என்னை சுற்றியுள்ள ஜனங்கள் மத்தியில, எனக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்கள் மத்தியில என்னுடைய சூழ்நிலைகளை எப்படி சமாளிப்பது? எனக்கு எதிராய் பேசுகிறவர்கள், ஒருவேளை நான் சுவிசேஷம் சொன்னாலும் எனக்கு ஆப்போசிட்டா பேசுறாங்க, என்ன திட்டுறாங்க, என்ன குறை சொல்றாங்க, என்னுடைய குடும்பத்தார் என்னை பகைக்கிறாங்க, என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எனக்கு மாறுபாடாய், எனக்கு ஆப்போசிட்டா காணப்படுறாங்க. ஆனா நான் என்ன செய்கிறது? ஹல்லேலூயா. இன்றைக்கு குடும்பத்தை குறித்து, அன்னைக்கு மரியாள் இயேசுவை குறித்த அத்தனை காரியங்களையும் தன்னுடைய இருதயத்திலே அவ வைத்து கொண்டா. என் பிள்ளை அப்படி, என் பிள்ளை இப்படி, என் கணவர் இப்படி, அப்படி நல்லா பெருமை பாராட்டல மரியாள். இன்னைக்கு கொஞ்சம் அப்படின்னா நம்ம பிள்ளைங்களை பத்தி பயங்கரமா பெருமையா பேசுறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. என்னைக்கெல்லாம் நம்ம பிள்ளைங்களை பெருமையா பேசுறோமோ அன்னைக்கெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு லைட்டா ஒரு பிரச்சனை வரும். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் இருதயத்திலே வைத்து வைக்கிற தாயாக நான் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட தாயாக நான் எழும்ப வேண்டும். சிந்திங்க, உங்களுக்குள்ளேயே சிந்திங்க. ஆண்டவரிடத்துல மாத்திரம் சொல்லுங்க. உங்கள் சூழ்நிலைகளை, உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் யார் இடத்துல சொல்லணும்? தாய் தகப்பனிடத்திலே அல்ல, கூட பிறந்த சகோதர சகோதரிடத்திலே அல்ல, சொந்த பந்தங்களிடத்திலே அல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்களிடத்திலே அல்ல. அவங்களுக்கே நம்ம பிரச்சனைனா நம்மக்கிட்ட ஜெபம் பண்ண வராங்க. நம்மளே போய் அவங்கக்கிட்ட நம்ம பிரச்சனையை சொன்னோன்னா, ஹல்லேலூயா, ஒரு நாளும் நம்முடைய குடும்ப பிரச்சனைகளையோ நமக்குள்ளாய் காணப்படுகிற சூழ்நிலைகளையோ நெருக்கங்களையோ ஒரு நாளும் யாரிடத்துல என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. ஆமென். உங்கள் கணவரை பற்றியோ பிள்ளைகளை பற்றியோ மனைவியை பற்றியோ யாரிடத்துலையும் குறைவாய் பேசக்கூடாது. உங்கள் இருதயத்தில் வைத்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் ஒரு சிறந்த தாயாக மாற முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள ஒரு தாயாய் மாற முடியும். அப்படின்னா நான் தாயாக எழும்ப வேண்டுமானால் இருதயத்திலே நான் வைத்து வைக்க வேண்டும். நான் சிந்தித்து செயல்படுகிற ஒரு தாயாய் காணப்பட வேண்டும். மரியாள் சொல்லுகிறா லூக்கா 1:அதிகாரத்தில், உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. ஆமாம். என்ன சொல்கிறா? இன்றைக்கி அப்படியெல்லாம் இல்லை. குடும்பங்களில் நிறைய மாறிற்று. அன்றைக்கு இருந்த விட்டு கொடுப்பது, சகிப்புத்தன்மை, பொறுமை. 70s 80s திருமண மாணவர்களை கேட்டால் அவங்களுக்கெல்லாம் இன்னும் 60s எல்லாம் போனால் அவ்வளவு பேரை கூட சொல்ல மாட்டாங்க, கணவர் பேரை சொல்ல மாட்டாங்க. ஹல்லேலூயா. மனைவிமார்களை திட்ட மாட்டாங்க, வாடி போடின்னெல்லாம் பேச மாட்டாங்க. இன்றைக்கி வாமா போமா அப்படி தான் இருப்பாங்க அந்த நாட்களில். இன்றைக்கி எல்லாம் மாறிடுச்சு. பேரை சொல்லி கூப்பிட்றாங்க, வாடி போடின்றாங்க, ஏய் வான்றாங்க. சோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கி குடும்பங்களில் கான்வர்சேஷனே நிறைய மாறி போச்சு. பைபிளுக்கு ஒத்தாற் போல கான்வர்சேஷன் எல்லாம் இல்லை. மனைவிகளே உங்கள் சொந்த புருஷன் கீழ்ப்படியுங்கள்னு சொல்லுது. புருஷர்கள் அன்பு செலுத்தணும்னு வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கி அதெல்லாம் மாறிடுச்சு. நிறைய செல்ஃபிஷ் உள்ளே வந்துருச்சு.
சகிப்புத்தன்மை கிடையாது, பொறுமை கிடையாது, விட்டு கொடுப்பது கிடையாது, போட்டிகள். நீ பார்க்குறியா, நான் பார்க்குறியா, நீ செய்கிறையா, நான் செய்கிறையா, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த தலைமுறைகள். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே மரியாள் சொல்கிறா, உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுள். ஆண்டு கரத்தில் விட்டுட்டா, யோசிச்சா, இருதயத்தில் யோசிச்சாங்க மரியாள். ஆனால் பிரச்சனை ஆண்டு கரத்தில், உங்கள் சித்தம். இன்றைக்கி நம்ம அப்படிப்பட்ட தாயாக எழும்ப வேண்டும். என் ஃபேமிலியில், நான் இருக்கிற இடத்துல, என் பட்டணத்தில் உங்கள் சித்தம் ஆக கடவுது. சொல்லுங்கள் பார்க்கலாம். என் குடும்பத்தில் உங்கள் சித்தம் ஆக கடவுது. ஹல்லேலூயா. நான் நினைக்கிறது, நான் டிசைட் பண்ணுறது என்னுடைய பிடிவாதம் அல்ல. ஹல்லேலூயா. என்னுடைய சுயம் அல்ல. நான் நினைக்கிறத குடும்பத்தில் சாதிப்பது ஒரு நல்ல தாய்க்கு அழகல்ல. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ, தேவ சித்தம் எதுவோ அது என்னுடைய கணவருக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, என் மனைவிக்கு, என் குடும்பத்தில், என் பிஸ்னஸில், என் வேலையில் அவர் சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு நம்ம விடும் பொழுது தான் ஒரு நல்ல தாயாக நாம் எழும்ப முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மோசேக்கு ஒரு பிரச்சனை. பிறந்த உடனே என்ன பிரச்சனை? எல்லா ஆண் குழந்தைகளும் என்ன செஞ்சாச்சு? கொல்ல சொல்லியாச்சு. என்ன பண்ணா மோசேயினுடைய தாய்? காப்பாற்றுகிறாள். ஹல்லேலூயா. காப்பாற்றுகிறவள் ஒரு நல்ல தாயாக இருக்க முடியும். ஆமென். தன்னுடைய பிள்ளைய நாணல் பெட்டியில் வைத்து என்ன செய்கிறா? ஐயோ கொல்ல போகிறாங்க, அது அழகுள்ளது என்று கண்டு, அழகை வெளியே பெருமைப்படுத்தலை. என் பிள்ளை அழகு, என் பிள்ளை சௌந்தரியம், என் பிள்ளை ட்ரெஸ் பண்ணால் அழகு, என் பிள்ளை நடந்தால் அழகு, என் மனைவி அழகு, அப்படி அழகு, எங்கள் அம்மா அழகு, அப்படியெல்லாம் யாரையும் அங்கே பெருமைப்படுத்தவே கிடையாது. ஹல்லேலூயா. பிள்ளை அழகுன்னு நினைக்காதீங்க. சின்ன பிள்ளைல அழகாக தான் இருக்கும், பெருசாக வரும்போது தான் ஏகப்பட்ட பிம்பிள்ஸ் வரும். ஆமென். பிள்ளைகளுடைய அழகை நினச்சி ஒரு நாள் பெருமைப்படக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பிள்ளைங்க மேலே தேவ பிரசனம் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி இருந்தாலும் கலரெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. ஆமென். ஒரு விஷயமே கிடையாது. தேவ பிரசனம் இருந்தால் வீட் கலரோ, பிளாக் கலரோ, ஒயிட் கலரோ, தேவ பிரசனம் தான் ஒரு பிள்ளைக்கு அழகு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி எல்லாம் பேர் வச்சுருக்குறாங்க. வீட் கலர், லைட் கலர், சாண்டில் கலர், ஒயிட் கலர், பிளாக் கலர். ஆண்டு முன்னாடி ஒரு கலரும் கிடையாது. ஆமென். உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஜெபிக்கும் போது தேவ பிரசனம் உங்கள் பிள்ளைங்களுடைய முகத்தில் தெரியணும். அப்படிப்பட்ட தாய்மார்களாய், பிள்ளைகளுக்காய், குடும்பத்துக்காய், கணவருக்காய் ஜெபிக்கிற தாய்மார்களாய், அந்த பிள்ளையை காப்பாற்றுகிற ஒரு தாயாய் இருந்தா. மோசேயை காப்பாற்றினா. அங்கே எல்லாம் ஊரு ஃபுல்லாக குழப்பம். எல்லா பிள்ளைங்களையும் என்ன செய்கிறாங்க? கொலை செய்யும்படியான அந்த கட்டளை, எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொல்லும்படியான கட்டளை அங்கே பிறந்தது. அவள் என்ன செய்கிறாள்? தன்னுடைய பிள்ளை அழகென்று கண்டு அதை நாணல் பெட்டியில் வைத்து அதை என்ன செய்கிறார்? நதியில விட்டு அதை ஒளிச்சு வைக்கிறா. எப்படியாவது காப்பாற்றணும், என் பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றப்படணும் என்று சொல்லி அப்படிப்பட்ட தாயாய், காப்பாற்றுகிறவளாய், ஹல்லேலூயா, குடும்பத்திலே காப்பாற்றுகிற ஒரு தாயாய் அந்த மோசேயினுடைய தாய் காணப்பட்டாள். அவள் ஒளித்து வைத்தாள். எபிரேயர் 11:23 பார்க்கிறோம். அவள் என்ன செய்தாள்? ஒளித்து வைத்தாள். அந்த சட்டத்துக்கு பயப்படாதபடி விசுவாசத்திலே அவர்கள் இருந்தாங்க. தாயும் தகப்பனும் எப்படி இருந்தாங்க? ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக, நான் தாயாக எழும்ப வேண்டுமானால் கட்டுகிறவளாய் இருக்க வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். கட்டுகிறவளாய், நான் தாயாக எழும்ப வேண்டுமானால் எனக்குள்ளாய் கட்டுகிறவளாய் நான் இருக்க வேண்டும். ஆமென். முதலாவது எதை கட்டணும் தெரியுங்களா? அவங்க எல்லாருக்கும் தெரியும். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கைகளினால் இடித்து போடுகிற தாயாய் அல்ல, இடித்து போடுகிற தாய் தகப்பனாய் அல்ல. உங்கள் பிரச்சனையை குடும்பத்துக்குள்ளே கொண்டு வந்து குடும்பத்தையே சிதைச்சிடக்கூடாது. அப்புறம் பிள்ளைங்க அங்கங்கே பிரிஞ்சு போயிடும். பிள்ளைங்க சிதைஞ்சிடுவாங்க, குடும்பம் சிதைஞ்சிரும். குடும்பத்தை கட்டுகிற ஒரு தாயாய் நான் எழும்ப வேண்டும். வீட்டை கட்டுகிறவளாய், தன் கைகளினால் இடித்து போடுகிறவளாய் அல்ல. நீதிமொழிகள் 14:1 வாசிக்கிறோம். தன் கைகளினால் இடித்து போடுகிறாள். அதே நீதிமொழிகள் 31:17 பார்க்கிறோம். தன் கைகளை பலத்தினால் அவள் என்ன செய்கிறாள்? இடை கட்டுகிறாள். நிறைய காரியம் வரும் அதில். நீதிமொழிகள் 31 கைகளினால் 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 ராட்டினத்தை பிடிக்கிறாள். ஆமென். ஒரு பிஸ்னஸ் உமனா மாறுகிறாள். தன் கைகளினால வேலைகளை செய்கிறாள். தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுக்கிறாள். படி அழைக்கிறாள். வியாபார கப்பல்களை போல இருக்கிறாள். அப்போ வீட்டை கட்டுகிறவளாய் நான் சொல்கிறேன் பாருங்க, அவங்களால சம்பாதிக்க முடியும், குடும்பத்தை
தேவையானதை கொண்டு வர முடியும். ஆனால் அதை கட்டுகிறது யாருடைய பொறுப்பு தெரியுமா? தாய்மார்களுடைய பொறுப்பு, மனைவிமார்களுடைய பொறுப்பு. எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சு நிலத்தை வாங்கி வீட்டை கட்டி நகையை சேர்த்து எப்படியாவது நம்ம சேர்த்திருவோமே. அந்த கிருபையெல்லாம் அங்கே கிடையாது, இங்கே தான் உண்டு. ஆமேன்னு சொல்லுங்க. கணவர்மார்கள் விசேஷமாக ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமேன். அந்த கட்டுகிற அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு கொடுத்துருக்கிறார். ஆமேன். அவங்களுக்கு நல்ல உழைக்கிற கிருபைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதை கட்டி எப்படி பில் பண்ணி எப்படி வீட்டை கட்டி அதுக்கு மேலே மாடி கட்டி அப்புறம் ஒரு 2 இடம் வாங்கி போடுற கிருபையெல்லாம் யாருக்கு கொடுத்துருக்கிறார்? ஆண்டவர். வீட்டை கட்டுகிற பொறுப்புகளையும் கிருபைகளையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வீட்டை கட்டுகிற தாயாய், வசனம் 16, 19, 31 நீதிமொழிகளில் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. கட்டுகிற தாயாய் நான் எழும்ப வேண்டும். ஓ குடும்பத்தை கட்டுகிறவளாய், இந்த தேசத்தை கட்டுகிறவளாய், சமுதாயத்தை கட்டுகிற தாயாக நான் எழும்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக எப்படிப்பட்ட தாயாக நான் எழும்ப வேண்டும் என்று சொன்னால், விசுவாசமுள்ள தாயாய் நான் எழும்ப வேண்டும். எல்லாம் கரெக்ட், என் புத்தியில எல்லாம் செய்கிறேன், என் ஞானத்தில் செய்கிறேன், என் படிப்பில் செய்கிறேன், எனக்கு திறமை இருக்கு, என் குடும்பத்தை நடத்துகிறேன், சரியா யோசிச்சு எல்லாம் பிளான் பண்ணி எங்களுடைய குடும்பத்தை கொண்டு போகிறோம். கணவன் மனைவிமார்கள், இன்னைக்கு தாய் தகப்பன்மார்கள் ஒருவேளை திட்டங்களை போடலாம், செயல்படுத்தலாம். பிள்ளைகளுடைய எஜுகேஷன், ஃபியூச்சர் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் நீங்க என்ன செய்யலாம்? எல்லா பிளானிங் நீங்க போடலாம். ஆனால் விசுவாசம் மிகுந்த ஒரு தாய் தகப்பனாய் காணப்பட வேண்டும். விசுவாசம் நிறைந்த ஒரு தாயாய் இந்த நாளிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் எதிர்பார்க்கிறார். விசுவாசம் நிறைந்த தாயாய் நான் எழும்ப வேண்டும். எப்படி எழும்ப வேண்டும்? ஆமென். நம்ம விசுவாசம் குறைச்சி பேசணும் அப்படின்னா அவங்க எல்லாருமே டவுன் ஆயிடுவாங்க. குடும்பத்தில் விசுவாச வார்த்தைகளை தாய்மார்கள் தான் பேசணும், மனைவிமார்கள் தான் பேசணும். ஹல்லேலூயா. அவங்க சோர்ந்து போனாலும், பிள்ளைங்க சோர்ந்து போனாலும், கணவர்மார் சோர்ந்து போனாலும் வசனத்தை விசுவாசத்தோடு எடுத்து நம்ம சொன்ன இல்லைங்களா, போதிக்கிற தாயாய், அந்த விசுவாசத்தோடு பேசுகிற ஒரு தாயாக காணப்பட வேண்டும். 2 தீமோத்தேயு 1:5 பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? அங்க வாசிங்களேன் விசுவாசத்தை குறித்து. 2 தீமோத்தேயு 1:5 வாசிக்கலாமா? முந்தி உன் பாட்டியாகிய யாருக்குள்ள? பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ள. அப்புறம் உன் தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ள. உன் தாயாகிய இன்னைக்கு போட்டுக்கங்க, தாயாகிய நம்ம பேரை போட்டுக்கங்க. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, உன் தாய்க்குள்ள விசுவாசம் இருந்துச்சுப்பா, உன் பாட்டிக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு. இன்னைக்கு தாய்மார்களாகிய மனைவிமார்களாகிய உங்களுக்கும் எனக்குள்ளாக இப்படிப்பட்ட விசுவாசம், அவங்களுக்குள்ள இருந்த விசுவாசம் உனக்குள்ளேயும் இருக்க வேணாமா? பவுல் சொல்றாருங்க, அவங்க விசுவாசத்துல நிலைச்சிருந்தாங்க, நீயும் அந்த விசுவாசத்துல எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும்? நிலைத்திருக்க வேண்டும். உன் தாய் விசுவாசத்துல இருந்தாங்கல்ல, உன் தகப்பன் விசுவாசத்துல இருந்தாங்கல்ல, உன் பாட்டி லோவிசால் விசுவாசத்துல இருந்தால. பிள்ளைகளுக்கு, குடும்பத்துக்கு விசுவாசமுள்ள தாய்களாய் நாம் எழும்ப வேண்டும். ஆமென். விசுவாசத்திலே உறுதியானவர்களாய் நாம் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. எல்லா காரியத்திலையும் விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும், அவிசுவாசமான வார்த்தைகளை அல்ல. இது நடக்காது, உங்களுக்கு தெரியாது. பிள்ளைகளிடத்துலையும் பேசாம இரு, நான் சொல்றதை நீ கேளு, இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் போகாது, இதெல்லாம் வராது, இதெல்லாம் அவிசுவாசமான வார்த்தைகள். குடும்பத்தில் தாயானவள் முதலாவது வாய்களை திறந்து தயையுள்ள போதகம், வசனம் சொல்லுது இல்லையா, தயையுள்ள போதகம் வசனம். குடும்பத்தில் நீங்கள் வசனத்தை எடுதுங்களேன் விசுவாசத்தோடு. ஹல்லேலூயா. எல்லா காரியங்களையும் ஆண்டவர் ஜெயமாய் மாற்றுவார். உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலங்களில், நீங்கள் இருக்கிற நாம் இருக்கிற இந்த சமுதாயத்தில், பட்டணத்தில் ஒரு விசுவாசமுள்ள தாயாக எழும்ப வேண்டும். விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு வேளை நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் குறைஞ்சு காணப்படலாம். இவ்வளோதான் இருந்தாலும் அந்த விசுவாசம் குறைஞ்சிருது, அந்த நம்பிக்கை குறைஞ்சிருது. விசுவாசத்திலே, ஹல்லேலூயா, விசுவாசத்திலே எழும்புகிற ஒரு தாயாய் காணப்பட வேண்டும். சாராள் பார்த்தீங்கன்னா, சாராளை குறித்து பார்க்கிறோம் 17, 16. அவள் விசுவாசமுள்ள தாயா இருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் விசுவாசித்தார்கள், வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தார்கள், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தார்கள்.
ஜாதிகளுக்கு கர்த்தர் தாயாய் எழும்ப பண்ணினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னா, விசுவாச வாழ்க்கை உங்களுக்குள்ளாக இருந்துச்சுன்னா, சாராளை கர்த்தர் ஜாதிகளுக்கு தாயாய் எழும்ப பண்ணினது போல உங்க குடும்பங்களுக்கு கர்த்தர் தாயாக உங்களை எழும்ப பண்ணுவார். ஒருவேளை உங்களை விட மூத்தவங்க இருக்கலாம், சகோதர சகோதரிகள் இருக்கலாம், தாய் தகப்பனுக்கு பிற்பாடு உங்கள் குடும்பத்தில் ஒருவேளை உங்களை விட எல்டர்ஸ் இருக்கலாம். அவர்கள் மத்தியில் கர்த்தர் உங்கள் குடும்பங்களுக்கு தாயாக கர்த்தர் எழுப்புவார். ஜாதிகளுக்கு கர்த்தர் தாயாய் எழுப்புவார். சொந்த பந்தங்களின் நடுவில் கர்த்தர் தாயாக எழுப்புவார். சாராள் விசுவாசமுள்ள ஒரு தாயாக இருந்தால், அதனால தான் ஆண்டவர் பிள்ளைய கொடுத்து ஜாதிகளுக்கு தாயா மாற்றினாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படின்னா விசுவாசமுள்ள தாயாய், ஹல்லேலூயா, ஐனிக்கேயாளை போல தீமோத்தேயுக்கு சொல்றாரு இல்லையா, உன் தாய் ஐனிக்கேயாளுக்குள்ள விசுவாசம். ஆமென். இன்னைக்கு பிள்ளைகள் நம்மளுடைய விசுவாசத்தை பார்க்க வேணும். குடும்பத்தில் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பிள்ளைகள் பார்க்க வேணும். ஐயோ, எங்கள் அம்மாக்கெல்லாம் அவ்வளோ விசுவாசங்க அப்படின்னு பிள்ளைங்க சொல்லணும். அம்மா அப்படி ஜெபம் பண்ணுவாங்க, அப்படி பேசுவாங்க. பிள்ளைங்களை யாராவது டவுன்ஸ் பண்ணாலும் அவங்க உங்ககிட்ட இருந்து விசுவாச வார்த்தைகளை கேட்டு அவங்க உயரணும். ஹல்லேலூயா, வளர வேண்டும். பிள்ளைகள் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். குடும்ப நபர்கள் சாட்சி சொல்ல வேண்டும். அவங்கள பயங்கர விசுவாசமாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட சாட்சிகளை நம் காதுகளிலே நாம் கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட தாயாக நாம் என்ன செய்ய வேண்டும்? எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கடைசியாக நான் தாயாக மாற வேண்டும் என்று சொன்னார், நான் தாயாக எழும்ப வேண்டும் என்று சொன்னால், ஜெபிக்கிற தாயாய் நான் காணப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நாம ஜெபம் பண்ணலைன்னா குடும்பத்தை கட்ட முடியாது. நம்ம ஜெபிக்கல அப்படின்னா இந்த சமுதாயத்தை சீர்படுத்த முடியாது. நாம ஜெபிக்கல அப்படின்னா இந்த பட்டணம் அசைக்கப்படாது. இந்த தெபோரால், பேரிச்ச மரங்களின் அடியில குடியிருந்த இந்த தெபோரால் ஒரு ஜெபிக்கிற தெபோராளாய் இருந்தால், தீர்க்க தரிசனம் உரைக்கிற ஒரு தெபோராளாய் இருந்தால், நான் ஜெபிக்கிற தாயாக மாறணும்னா, நான் ஜெபிக்கிற தாயாக எழும்ப வேண்டும் என்று சொன்னால், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், வாசிக்கிறோம் 1 சாமுவேலில் அன்னாள் என்ன செய்தால்? அண்ணா எப்படிங்க தாயா மாறினா? சாமுவேல இருக்கட்டும், அண்ணா எப்படி தாயா மாறினா? ஆலயத்துக்கு போனா, ஜெபம் பண்ணுனா. ஹல்லேலூயா. தேவ ஆலயம் அங்கே வாசிக்கலாமா? 1 சாமுவேல் எடுக்கலாமா? எல்லாரும் வேத பகுதியா 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிக்கலாமா? அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே தன் மனைவி பெனினாள், அன்னாள் எல்லாரும் சேர்ந்து எங்க பலியிட போவாங்களா? தேவாலயத்துக்கு. ஹல்லேலூயா. வருஷந்தோறும் இந்த அன்னாள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு செல்லுகிறவர்களாய், அங்கே போய் ஜெபிக்கிறவளாய் இந்த அன்னாள் காணப்பட்டாள். அப்படின்னா நான் ஒரு சிறந்த தாயாய் எழும்ப வேண்டும் என்று சொன்னால், இந்த தேசத்துக்கு, நான் இருக்கிற இடத்துக்கு, சமுதாயத்துக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு நான் ஒரு நல்ல தாயாய், சிறந்த தாயாக நான் எழும்ப வேண்டும் என்று சொன்னால், ஜெபிக்கிற தாயாக நான் எழும்ப வேண்டும். ஜெபிக்கிற தாயாக நான் மாற வேண்டும். எப்ப அன்னாள் தாயா மாறினா தெரியுமா? சபைக்கு போய், தேவாலயத்துக்கு போய், கர்த்தருடைய சந்நிதியில போய் அவள் எப்பொழுது ஜெபித்தாளோ அன்றைக்கு அவள் தாயாய் மாறிட்டாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப நான் தாயா மாறணும் அப்படின்னா, தாயாய் நான் எழும்ப வேண்டும் என்று சொன்னால், தேவாலயத்துக்கு போய் ஜெபிக்கிற தாயாய் நான் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்காக நான் எதையாவது செய்ய வேண்டுமே, உமக்காக நான் எதையாவது ஒன்று செய்ய வேண்டுமே. அப்படிப்பட்ட தாயாக எழும்ப நம்ம ஜெபிக்கிறோமா? இல்லை என்னுடைய தேவை, என்னுடைய குடும்ப தேவை, என்னுடைய சூழ்நிலைகள், அப்படிப்பட்ட ஜெபிக்கிற தாயாக இருக்கிறோமா? இன்றைக்கு நம்ம தாயாக எழும்ப வேண்டும் என்றால், ஜெபிக்கிற தாயாய் நான் மாற வேண்டும். தாயாய் மாற வேண்டும் என்று சொன்னார், தேவாலயத்துக்கு போய், கர்த்தருடைய சந்நிதியில, ஆலயத்துல போய் ஜெபிக்கிற ஒரு தாயாய் நான் எழும்ப வேண்டும். அப்படிப்பட்ட தாயாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த நாளிலே எதிர்பார்க்கிறார். இந்த அன்னாளை போல ஜெபிக்கிற தாயாய் நீங்க மாறும் பொழுது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில ரெட்டிப்பான பங்கை கர்த்தர் தருவார். அன்னாளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி ரெட்டிப்பான பங்கை தர முடியும்? அவள் தேவாலயத்துல போய் ஜெபிக்கிற ஒரு ஸ்திரீயாய், ஒரு மனைவியாய் அவள்
அவள் காணப்பட்டாள். கர்த்தர் அவளை தாயாக மாற்றினார். அது மாத்திரமல்ல, ரெட்டிப்பான பங்கை அன்னாளுடைய வாழ்க்கையில கொடுத்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஜெபிக்கிற தாயாய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய், சண்டை வேத வசனம் சொல்லுகிறது, சண்டைக்காரியோட ஒரு வீட்டில் குடியிருக்கிறதை பார்க்கிறோம். வனாந்தரத்தில் சண்டை பண்ணாதபடி, வாக்குவாதம் பண்ணாதபடி, ஆர்கியூ பண்ணாதபடி, பதிலுக்கு பதில் பேசாதபடி நீங்க ஜெபித்து பாருங்க. நீங்க ஒரு சிறந்த தாயாய் எழும்ப முடியும். உங்க குடும்பத்துக்கு எழும்ப முடியும், உங்க பட்டணத்துக்கு எழும்ப முடியும், உங்க தேசத்துக்கு எழும்ப முடியும். அப்படி எழும்பும் பொழுது நிச்சயமாக அன்னாளுக்கு ரெட்டிப்பான பங்கை கொடுத்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ரெட்டிப்பான பங்கை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். விசுவாசிக்கிற தாய்மார்கள் எல்லாம், மனைவிமார்கள் எல்லாம், சகோதரமார்கள் எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? என்றைக்கு நீங்கள் ஜெபிக்கிறவர்களா, தாய்மார்களுக்கு மாத்திரமல்ல தகப்பன்மார்களுக்கும் என்னைக்கு நீங்க ஜெபிக்கிறவர்களா நீங்க மாறுறீங்களோ அன்றைக்கு ரெட்டிப்பான பங்கை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில தருவார். ஈசாக்கு என்ன செய்தான் தெரியுமா? தன்னுடைய மனைவிக்காக ஜெபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவங்க சிறந்த தாயா மாறணும்னா கடைசி பாயிண்ட் உங்களுக்கு, நீங்க உங்க மனைவிமார்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. மனைவி நல்ல மனைவியா, நல்ல தாயா, உங்க குடும்பத்துக்கு நல்ல மருமகளா, உங்க தாய்க்கு நல்ல மருமகளா, இந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்துகிற ஒரு தாயாக, இந்த சமுதாயத்தை தூக்கி நிறுத்துகிற, இந்த ஜனங்களுக்காக நிற்கிற ஜெபிக்கிற தாயா மாறணும் சொன்னா நீங்க ஈசாக்கை போல மனைவிமார்களுக்கு ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்க பெற்ற தாய்மார்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அப்படின்னு ஒரு குடும்பத்தில் தகப்பனும் தாயும் ஜெபிக்கிறவர்களாய் எழும்பும் போது, ஜெபிக்கிற தாயாய் நீங்களும் நானும் எழும்பும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ரெட்டிப்பான பங்கினாலே நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போமா? 7 காரியங்களை நம்ம இந்த நாளிலே தியானிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க விசுவாசித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக தெபோராளை போல ஒரு சிறந்த தாயாக கர்த்தர் எழும்ப செய்வார். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி இந்த வேளையில கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபைகளை தருவீராக. எல்லாரும் எழும்பி நிற்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் பார்க்கிறோம், இந்த நாளில், இந்த மதர்ஸ் டேல இந்த வசனத்தை நான் சொல்லி ஜெபம் பண்றேன். ஹல்லேலூயா. அங்க மரியாளுக்கு இந்த உலகத்துல எந்த பெண்ணுக்கும் கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம் மரியாளுக்கு கிடைச்சது. மரியாளுக்கு ஒரு வாழ்த்துதல் கிடைச்சது. என்ன தெரியுமா? லூக்கா சுவிசேஷம் எடுங்களேன், எல்லாம் நின்ற வண்ணமாய். லூக்கா சுவிசேஷம் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு வாசிக்க போறோம். ஆமென். கர்த்தர் அந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் அந்த வசனத்தை எடுத்து நின்ற இடத்துல எழும்பி நின்று தேவ தூதன் அங்க வந்து மரியாளுக்கு என்ன வாழ்த்துதலை சொல்லுகிறான் பார்க்கலாமா? அவள் இருந்த வீட்டில் தேவ தூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த வசனத்தின்படி கர்த்தர் இந்த நாளிலே நீங்க வந்திருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, சின்ன பெண் பிள்ளைகளோ, ஸ்திரீகளோ, தாய்மார்களோ, உங்களை கர்த்தர் இந்த வசனத்தின்படி ஆசீர்வதிப்பாராக. 3 விதமான ஆசீர்வாதம். ஒன்று கிருபை. சொல்லுங்க பார்க்கலாம். கிருபை. ஆண்கள் மாதிரி நீங்க ஜெபம் பண்ணுங்க. கிருபை. ஹல்லேலூயா. கிருபை. 2வது வாழ்க. யாருமே நம்மளை இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. நீ வாழ்க அப்படின்னு சொன்னாங்களா? கிடையாது. கல்யாணம் முடிக்கும் போது சொன்னாங்களா? கிடையாது. பிறந்தப்போ சொன்னாங்களா? கிடையாது. தாயானதுக்கு அப்புறம் சொன்னாங்களா? கிடையாது. வயது முதிர்ந்துருச்சு, வயசாயிடுச்சு, பேரம்பேத்திங்கெல்லாம் எடுத்தாச்சு, சொன்னாங்களா யாராவது நம்மள? ஆண்டு பாருங்க கொடுக்குற வாக்கு தத்துவம் மரியாளுக்கு கொடுத்தார். கிருபை பெற்றவளே வாழ்க. ஆமென். இன்னைக்கு ஆண்டு உங்களை வாழ்கன்னு சொல்றார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, அதுக்கு கீழே இன்னொரு ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு இந்த மதர்ஸ் டேல ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒருவேளை என் கூட ஆண்டவர் இருக்கிறாரா? இல்லையா? என் ஜெபங்கள் வீணா போகுதே, என்னுடைய ஜெபங்களுக்கு இன்னும் பதில் வரலையே, என் குடும்பத்தின் சூழ்நிலைகள், என்னை சுற்றி நெருங்கி வருகிற என்னுடைய பலவீனங்கள், ஆண்டவர் நிஜமாலுமே என் கூட தான் இருக்கிறாரா? இருந்தால் எனக்கு ஏன் அற்புதம் செய்ய மாட்டேங்கிறாரு? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். கிருபை பெற்றவளே நீ வாழ்க. ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு மனமாற உங்களை ஆசீர்வதிக்கிறாருங்க. நீ வாழ்க. ஹல்லேலூயா. இனி இந்த நாள் முதல் கொண்டு ஹல்லேலூயா அதிகமான கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிறார். நீ வாழ்க.
ரெபேக்காளை ஆசீர்வதித்தது போல கோடா கோடியாய் பெருகுவார். ஆமென். நீங்க கோடா கோடியாய் பெருக போறீங்க. ஏன்னா கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். அந்த சந்தேகம் வேண்டாம். ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா இல்லையான்ற சந்தேகம் வேண்டாம். கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். நீங்க தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். சிஸ்டர்ஸ், கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தாய்மார்கள், கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லார் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே கிருபைகளை தாரும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட தாயாய் நான் எழும்ப உதவி செய்யுங்க. அப்படிப்பட்ட கிருபைகளை தருவீராக. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தேசத்துக்கு எங்களை தாயாய் மாற்றுங்க. இந்த திருப்பூர் பட்டணத்துக்கு என்னை தாயாய் மாற்றுங்க. எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? நான் இருக்கிற ஏரியா, உங்கள் ஏரியா பேரை சொல்லுங்க. நீங்கள் எந்த பகுதியில் எந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கீங்களோ அந்த ஏரியா பேரை சொல்லுங்க. ஹல்லேலூயா. எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த ஏரியா பேரை சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்கு, நான் இருக்கிற குடியிருக்கிற பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்கு என்னை தாயாய் மாற்றுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெபோராளை கர்த்தர் தாயாய் மாற்றினது போல நான் இருக்கிற பட்டணத்தில், நான் இருக்கிற கிராமத்தில், நான் இருக்கிற தெருவில் ஆண்டவரே என்னை தாயாய் எழுப்பப்படுங்க. ஆண்டவரே, ஜனங்களுக்கு பரிந்து பேசுகிற ஒரு தாயாய் கர்த்தர் என்னை மாற்றுங்க. அப்படிப்பட்ட கிருபையினாலே நிரப்புங்க. ஆண்டவரே, இந்த நாளில் ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட கிருபையினாலே நிரப்புவீராக. ஆண்டவரே, கணவர்மார்களை, சகோதரமார்களை நல்ல ஆசீர்வாதமுள்ள தகப்பனாய் நீங்கள் மாற்றுங்க. ஆசீர்வாதமுள்ள தாயாய் மாற்றுங்க. எங்கள் சபையாரை இந்த பட்டணத்தில் ஆண்டவரே ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான தாய் தகப்பனாய் மாற்றுவீராக. அர்ப்பணிக்கிறோம், உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தெபோராளை போல மாற்றுங்க. தாயாக எழும்ப உமக்காக உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.